நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்குள் எங்களை அழைத்து கொண்டு வர தேவனை சித்தம் கொண்டபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கிருபையுள்ள கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரின் முன் தீர்மானித்திருக்கீங்களோ அவைகளை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முன்குறிச்சிருக்கீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் நடுவே நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, கற்றுக் கொடுத்த நல்ல அழைப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் கவனிக்கப் போகிற செய்தியின் ஆதாரமாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் கவனிக்கும்போது அதில் ஒரு குடும்பத்தினுடைய நிலைமையை பார்க்கிறோம். குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிக்கும்போது பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தீமையை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. 1, பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. எதிரி ஒரு தேசத்தை இருளடைய செய்வதற்கு 3 கருத்துக்கள். 1, நாட் எஜுகேட்டிங் த பீப்புள், ஜனங்கள் கற்றுக்கொள்வதை தடுக்கிறான். ஜனங்களை உருவாக்குகின்றவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுகிறான். 2வதாக, அவர்கள் தங்களுடைய சொந்த கால்களில் இருக்கக்கூடாது. அவர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ளக்கூடாது. இன்னொருவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு சார்பு வாழ்க்கைக்குள் கொண்டு போகிறார்கள். 3வதாக, அவர்கள் வாழக்கூடாது, பிழைக்க வேண்டும். பிழைப்புக்கு அடுத்த கருவிகள் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய ஆயுதங்களை எடுத்து விட்டான். இதுதான் பெலிஸ்தியன் இஸ்ரவேலுக்கு செய்கின்ற ஒன்று. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த பெலிஸ்தியன் வந்து விட்டால் அவன் செய்கிற 3 காரியங்களை முதலில் கவனித்தோம். 1, அவன் கற்றுக்கொள்ளுகிறவர்களை அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்களை தடை செய்கிறான். 2வதாக, அவன் பிறரை சார்ந்து வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறான். 3வதாக, அவன் வாழக்கூடாது, அவன் பிழைக்க வேண்டும். வாழ வேண்டிய அளவுக்கு அவன் வாழக்கூடாது, பிழைக்க வேண்டும். இது அன்றைக்கு பெலிஸ்தியன் செய்தான். இன்றைக்கும் ஆவிக்கிற உலகத்தில் நடப்பது இவைகள் தான். என்ன செய்கிறாங்க? முதல்ல நான் சொன்னது போல உருவாக்குகின்ற கொல்லர்களை அகற்றுகிறான். 2வது, கொல்லர் இருந்தால் அவனுக்கு ஆயுதங்களை செய்து கொடுத்துருவான். ஆகவே அவனை உருவாக்குகின்றவர்களை அல்லது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களை அகற்றுகிறான். 2வதாக அவன் செய்கிறான், நீ பிழைக்க வேண்டுமானால், உன் ஆயுதங்களை செப்பனிட வேண்டுமானால் நீ என்னை சார்ந்துதான் வாழ வேண்டும், நீயா ஒன்றும் செய்யக்கூடாது. 3வதாக உன்னை கற்றுக் கொடுக்கிறான், நீ பிழைத்தால் போதும், வாழக்கூடாது. நாம் பொதுவாக சொல்லுகிறோம் நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் என்று சொல்லுகிறோம். அதை விட சரியான மொழியாக்கும் நீதிமான் விசுவாசத்தால் வாழ்வான். The just shall live, not survive. பிழைக்கின்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, வாழ்கின்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் 2 Corinthiயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்பது போல இயேசு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அப்படி அவருடைய சபையும் அவருடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும். அது தேவனுடைய திட்டம். ஆனால் பெலிஸ்தியன் அன்றைக்கு பெலிஸ்தியனாக இருந்து அதை செய்தான். தேசத்தில் இருளை கொண்டு வந்தான். அந்த இருள் வந்ததுனால அவர்கள் இன்னொருவனை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆவிக்குரிய உலகத்தை இன்றைக்கும் நமது முழங்கால்களை நம்பி நாம் பரலோகத்தை நோக்கி பார்ப்பதை தவிர்த்துவிட்டு பிறரை நம்பி ஜெப வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு இடத்துக்குள் அனுப்புகிறார்கள். இன்றைக்கு உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களிடத்தில் வாருங்கள்,
ஏன் அவர்களை ஜெபிக்கிறவனாக ஏன் மாற்றக்கூடாது? வேறு தெளிவாக சொல்லுகிறது, இன்னொரு முழங்கால் அல்ல, நம்முடைய முழங்கால் தான். எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார், தளர்ந்த கைகள் ஒன்று தள்ளாடின முழங்கால்களை மறுபடியும் ஒன்று கட்டு. ஜெப வாழ்க்கை குறைந்து போனால், ஆவிக்கிற வாழ்க்கை பயிற்சி குறைந்து போனால் நம்ம சரி கட்டணுமே தவிர இன்னொருவரை சார்ந்து வாழ்கின்ற அந்த சார்பு வாழ்க்கை கூடாது. ஒன்று, நீ கற்றுக்கொள்ள வேண்டாம், நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், உனக்கு கற்றுக் கொடுப்பான்னா அவன் அங்கேருந்து அகற்றி விடுவோம். இரண்டாவதாக, நீயாக வாழக்கூடாது. என்ன செய்யணும்? எங்களை சார்ந்து தான் வாழ வேண்டும். உனக்கு நன்மையோ தீமையோ நீ எங்களை சார்ந்து தான் வாழ வேண்டும். மூன்றாவதாக, மிக முக்கியமானது, நீ வாழ்ந்து விடக்கூடாது, பிழைத்து கொண்டிரு. பிழைத்திரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிழைத்திருன்னு சொல்கிற இடத்துலையும் பிழைத்திரு இல்லை, வாழ்ந்து கொண்டு தான். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் எருசலேமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அது பிறந்தபோது அது குப்பைத்தொட்டில் ஒரு குழந்தையை போட்டது போல் போட்டிருந்தாங்க. கர்த்தர் அருகே கடந்து போனார். அந்த குழந்தையை பார்த்து மிதிக்கப்பட ஈடுபாய் கிடந்த உடனே பார்த்து பிழைத்திருன்னு தமிழில் இருக்குது. பிழைத்திரு இல்லை, வாழ்ந்து கொண்டிருன்னு அர்த்தம். அதுக்கு மொழியாக்கத்தில் பிழைத்துக்கொண்டு ஜஸ்ட் சர்வைவல், பிழைப்பு. ஆவிக்கிற வாழ்க்கை பிழைக்கின்ற வாழ்க்கை இல்லை. இயேசு எப்படி உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வதற்குத்தான். அடுத்தான ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாவதற்கு அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற விடமாகவே நாமும் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு நாம் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போனான்னு தான் வேறு சொல்லுது. இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கடந்து போனாரோ அப்படி வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம் சபையை குறித்து. ஆனால் இன்றைக்கு பெலிஸ்தியன் சொல்லிக் கொடுத்த அதே வழி. தாவீதின் நாட்களில் தாவீது சொல்கிறார், நாம் சவுலின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேடாமல் போயிட்டோம். ஆகவே நாம் என்ன செய்வோம்? கர்த்தருடைய பெட்டியை தேடுவோம் என்று இஸ்ரவேலில் அநேகரை அழைத்து கொண்டு போய் பெட்டியை கொண்டு வரப்போகிறார். வரும்போது அது ஒரு களத்தில் வரும்போது மாடுகள் கலைந்ததுனால வண்டி சாய்கிறது, உடன்படிக்கை பெட்டி சாய்கிறது. ஊசா பிடிக்க போன போது கர்த்தர் அடித்தார்ல, அவன் அங்கே சாகிறான். தாவீது பயந்து விடுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், நல்ல நோக்கம்தான். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தர் நாட்டில் இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கணும். நல்ல நோக்கம் தப்பாக போயிடுச்சு பாருங்களேன். நல்ல நோக்கம்தான். நோக்கம் என்ன? கர்த்தருடைய பெட்டியை நம்ம தேடாமல் போயிட்டோம், இப்போ நாம் தேடுவோம். தேடினார்கள், கொண்டு வருகிறார்கள். ஆனால் வழியில் கர்த்தர் அடிக்கிறார. ஒருவன் செத்து போனபோது தாவீது பயப்படுகிறார், எப்படி இந்த பெட்டியை நான் எருசலேமுக்கு கொண்டு போவது? ஆகவே ஓபேத் ஏதோ வீட்டில் இதை வைத்து விட்டு போயிட்டார். ஏன் போகிறீங்க? நீங்கள் நல்லது தானே செய்தீங்க. நல்லது தான் செய்தேன், நோக்கம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் செய்த வழி பெலிஸ்தியன் கற்றுக் கொடுத்த வழி. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லி இருந்தார், உடன்படிக்கை பெட்டி ஆசாரியனால் தோள்களில் சுமக்கப்பட வேண்டும். பெலிஸ்தியன் வண்டியை செய்தான், ஒரு புது ரதத்தை செய்தான், அதில் பசுமாடுகளை கட்டினான், பெட்டியை தூக்கி வச்சான். அது இஸ்ரவேலுக்கு வந்தது. இது பெலிஸ்தியன் கற்றுக் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது தோள்களில் சுமக்க வேண்டும். ஆனால் பெலிஸ்தியன் கற்றுக் கொடுக்குறான், நீ வண்டியில் கொண்டு போகலாம். இவங்களுக்கு எது ஈஸியாக தெரியுது? கர்த்தர் சொன்னதை செய்ய முடியலை. பெலிஸ்தியன் சொல்லிக் கொடுத்தது செய்தான் பாருங்களேன், அடி விழுந்தது. திரும்ப தாவீது சொல்லுகிறார், முன்னே நாம் கர்த்தர் சொன்னபடி நாம் தேடாமல் நம்ம தேடினதுனால நமக்குள்ளே கர்த்தர் அடிவிழ பண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய இரக்கம். பெலிஸ்தனுடைய வழிகள் நாம் இன்றைக்கு கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டோம். பெலிஸ்தனுடைய வழி அல்ல, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வழி இருக்குது, அப்படித்தான் கர்த்தரை தேடணும். ஆனால் இன்றைக்கு பெலிஸ்தன் என்ன சொல்லிக் கொடுக்குறான், அதை தான் நாம் இன்னைக்கு செய்துட்ருக்கிறோம். நீங்கள் நான் நின்று தாளிக்க வேண்டிய ஒன்று. அப்படியான நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் பெலிஸ்தியன் கையில் இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவன் 40 வருஷம் அரசாள்றான் பாருங்களேன். அவனுடைய தன்மை என்ன? நான் முதல்ல சொன்னேன், உருவாக்குகிறவர்களே தேசத்தை விட்டு அகற்றுகிறான். யார் ஒருவன் சபையை கர்த்தருடைய சரீரமாக மாற்ற விரும்புகிறானோ அவன் அகற்றுவது பெலிஸ்தனுடைய வேலை. ரெண்டாவதாக, அவனாக வாழ்ந்து விடக்கூடாது, அடுத்தவங்களை நம்பி தான் வாழணும். ஏன் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்?
கர்த்தரோடு போராடுகின்ற அந்த தன்மையை ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு தேவைன்னா எங்களை கேளுங்க, நாங்கள் கர்த்தர்கிட்ட கேட்குறோம். ஏன் நாங்கள் கேட்டால் கர்த்தர் பதில் சொல்ல மாட்டாரா? அடுத்தது மிக முக்கியமானது, நீ பிழைக்கலாம் ஆனால் வாழ்ந்து விடக்கூடாது. பிழைப்பு என்பது உலகத்துக்கு அடுத்தது, வாழ்வு என்பது உன்னதத்துக்குரியது. இது பெலிஸ்தியர் அன்றைக்கு செய்த காரியம். இன்றைக்கும் வேறு வேறு வடிவங்களில் இவைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பெலிஸ்தியனை அனுப்புவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகினார்கள். கர்த்தர் பெலிஸ்தியனை அனுப்பினார். 40 ஆண்டுகள் ஆளுகிறார். தேசம் ஒரு இருள் சூழ்ந்த காலம். அந்த இருள் சூழ்ந்த காலத்தில் கர்த்தர் மனோவாவையும் அவனுடைய மனைவியையும் அந்த நியாயவிதிகள் 13ஆம் அதிகாரத்தில் காட்டுகிறார். அவர்களுக்கு என்ன வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவி மலடியாக இருந்தாள் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயவிதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். அப்படின்னா தேசத்திலும் இருள் இருக்கிறது, ஒரு குடும்பத்துக்குள்ளும் இருள் இருக்கிறது. ஏன் அது இருள் என்று சொல்லுகிறேன் என்றால், குழந்தை இல்லைன்னா உடனே இருள் என்று அர்த்தம் அல்ல. அங்கே ஏன் இருள் என்று சொல்லுகிறேன் என்றால், அந்த வேதத்தை அப்படி அதே அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பேர் வச்சா பாருங்களேன். சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்று அர்த்தம். அவளுக்கு என்ன நோக்கம்? என் பிள்ளை எப்படி இருக்கணும்? ஐ நீட் எ சன். குடும்பத்தில் என்ன வேண்டும்? ஒரு வெளிச்சம் வேண்டுமானால் குடும்பத்துக்கு யார் வேண்டும்? ஒரு குழந்தை வேண்டும். அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? சூரியனை போன்றவன். சாம்சன் என்ற பேருக்கு அர்த்தம் என்னவென்றால் சன்லைக், சூரியனை போன்றவன். இந்த சூரியன் என்றால் நமக்கு தெரியும், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியின் சூரியன் ஆண்டவர் இயேசுதான். இப்போ அவளுடைய விருப்பம் என்ன? மேசியாவை போல என் பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை வரணும். அது தேசத்தில் உள்ள இருள் அல்ல, குடும்பத்தில் உள்ள இருளையும் அது நீக்க வேண்டும். அதனுடைய தேசத்தை மாற்ற வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் குடும்பத்தை மையமாக கொண்டது. மார்க் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு முற்படியை பார்த்தீங்கன்னா, இயேசு அசுத்தாவிகளை துரத்துவதை பார்த்த மற்றவர்கள் பரிசேயர் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் அசுத்தாவியினாலே பிசாசுகளை துரத்துறான், இவன் பெயல்செபூவை கொண்டு பிசாசை துரத்துறான். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற கருத்து என்னவென்றால், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால், மார்க் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்காதே. ஒரு ராஜ்யம் என்பது ராஜ்யத்தின் உச்சக்கட்ட ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதுதான் உச்சக்கட்டத்தின் எல்லை, ஒரு ராஜ்யத்தின் எல்லை. இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யமாக இருந்தாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவியானவருக்கும் அல்லது பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் மனபேதங்கள் இருந்தால் அந்த ராஜ்யம் நிற்காது. மார்க் 3:26 சொல்லுகிறார், சாத்தானும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் நிலை நிற்காதே. அப்படின்னா ஒரு உச்சக்கட்ட ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம், ஒரு நீச ராஜ்யம், அதுக்கிழவ ராஜ்யம் கிடையாது. அந்த ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம். ஸோ 2 ரேஞ்ச், 2 எல்லைகள். ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம், அடுத்தது சாத்தானுடைய ராஜ்யம். அதுக்கு கீழே ராஜ்யம் கிடையாது, இதுக்கு மேலே ராஜ்யம் கிடையாது. இந்த 2க்கும் மேச என்ன சொல்லுகிறார்? தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்காது. 3:24 எந்த ராஜ்யமாக இருந்தாலும், 26ஆம் வசனத்தில் சாத்தானுடைய ராஜ்யமாக இருந்தாலும், நடுவில் 3:25 வாசிக்கிறோம், ஒரு வீடும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்க மாட்டாரே. அப்படின்னா உச்சக்கட்டத்தின் ஒரு எல்லை, கீழ்கோடியின் ஒரு எல்லை, 2க்கு மையப்புள்ளி எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது. வீடு வீடாக இருக்குமானால் பரலோகத்தை வீட்டிலே பார்க்கலாம். வீடு சரியாக இல்லாவிட்டால் நரகத்தை வீட்டிலே பார்க்கலாம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதன் விழுவதற்கு முன்பாக, அதாவது அவனுடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் விழுவதற்கு முன்பாக பரதேசி தான் அவளுக்கு வீடாக இருந்தது. ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு வேதம் சொல்கிறது, வீடு தான் பரலோகம். விழுவதற்கு முன்பாக பாரடைஸ் தான், அதாவது ஏதேன் தான் அவர்களுக்கு வீடாகவே இருந்தது. ஆனால்
வீழ்ச்சிக்கு பிறகு தேவனுடைய கிருபை குமாரனை அனுப்பி அவர் இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்போது அங்கே என்ன வருது தெரியுங்களா? ஒரு வீட்டையே கர்த்தர் பரலோகமாக மாற்றுகின்ற அனுபவத்தை கொண்டு வருகிறார். அது நரகமோ அல்லது பரலோகமோ இரண்டுக்கு மையப்புள்ளி எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குது. ஆகவே தான் இந்த அம்மா கேட்குற பேர் வைக்கிறாங்க சிம்சோன். அதுக்கு அர்த்தம் என்ன? சன்லைக், சூரியனை போன்றவன். சூரியன் இன்னொரு வார்த்தை சொன்னால் மேசியாவை போன்றவன். அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேசத்தில் இருள் இருக்குது. எங்கே இருக்குது? வீட்டிலையும் இருள் இருக்குது. வீட்டில் வெளிச்சம் வந்தால் தேசத்துக்கு அந்த வெளிச்சம் தானாக போகும். ஒரு தேசம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் அந்த தேசத்துடைய குடும்பங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இதனால் உங்களுக்கு நான் அந்த மனோபாவுடைய மனைவியை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். ஒன்றாவதாக, மிக அவசியமான ஒன்று, ஒரு குடும்பம் பரலோகமாக இருக்க வேண்டுமானால் அங்கே இருக்க வேண்டிய முதல் ஒன்று ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது. ஆனரிங் ஒன் அனதர். கணவனை மனைவி கனப்படுத்த வேண்டும், மனைவி கணவனை கனப்படுத்த வேண்டும். இந்த ஆனரிங் ஒன் அனதர் எங்கே இல்லையோ, திருப்பி சொல்லப்போனால் நாட் பாதரிங் ஒன் அனதர். ஒருவரை கனப்படுத்துகிறோம் என்றால் அடுத்தவங்களை துன்பப்படுத்தாதவங்கன்னு அர்த்தம். கனப்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்ல, துன்பப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இன்னைக்கு ஆனர் பண்ணத்தான் முடியலை, அட்டகாசம் பண்ணாமலாவது வீட்டில் இருக்கலாம்ல. ஒரு கணவன் மனைவி பற்றி சொல்லும்போது ஆனரிங் ஒன் அனதர். இன்னும் சொல்லிச்சு போனால் டோன்ட் பாதர் ஒன் அனதர். ஒருத்தர் என்ன பண்ணாத, தொல்லை பண்ணாத, அவங்களுக்கு தொல்லையை உருவாக்காத, அவங்களுக்கு செத்து போகிற அளவுக்கு மனம் சோர்ந்து போக பண்ணாத. பெரிய சிம்சோன் தான். ஆனால் மடியில் படுத்துட்டு பணியில் போட்டு தெளிவில் என்ன பண்ணா, அவன் சாகிற அளவுக்கு அவனை நெருக்கினால, சாகிற அளவுக்கு அவனை நெருக்க அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அப்படிப்பட்டவனை சாகிற அளவுக்கு அவனை நெருக்க முடிஞ்சதில்லை. நாளிலே நாம் கவனிக்க வேண்டியதில்லை, ஒரு குடும்பம் அது வெளிச்சமாக இருந்தால் அது தேசத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். அந்த குடும்பம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் இந்த மனோவாவுடைய மனைவியில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான ஒன்று, முதலாவது இந்த மனோவா என்ற பெயரை சுட்டி காட்டுகிறேன். ஏன் ஒருவர் தொல்லை பண்ணாமல் இருந்தாங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். மனோவா என்றால் உங்களுக்கு தெரியும், மா நோவா. நோவா என்றால் இளைப்பாறுதல் அர்த்தம், ரெஸ்ட்னு அர்த்தம். மா நோவா என்றால் மேன் ஆஃப் ரெஸ்ட். மனோவா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? நோவாவுக்கு பேரிடும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய தீமைகள் இவன் நம்மை தேற்றுவான் என்று தான் அவனுக்கு நோவான் பேர் வச்சாங்க. அப்போ இவன் யார்? இவன் இளைப்பாறுதலை பெற்றவன். நான் அடுத்தவங்களை தொல்லை பண்ணாமல், என்னுடைய மனைவியோ அல்லது என்னுடைய கணவனையோ நான் துன்பப்படுத்தாமல் இருக்கிறேன்னா முதல்ல எனக்கு என்ன வேண்டும்? ஐ நீட் ரெஸ்ட். எனக்குள்ளே என்ன வேண்டும்? அந்த இளைப்பாறுதல் இருந்தால்தான் நான் மற்றவங்களை சும்மா இருக்க விடுவேன். எனக்குள்ள இளைப்பாறுதல் இல்லைன்னா, இளைப்பாறு இருக்கணும்னு பார்த்தா ஓங்கி ஒரு மிதிக்கணும்னு தோணும். இங்கே பார்த்துருப்பீங்க, சிலருக்கு ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, சிலருக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் வரும். அது வேறு இருக்குது. அது பெரிய கிருபைன்னு சொல்கிறாங்க. அவன் எப்போ தூங்குவான்னு அவனுக்கே தெரியாது. அவங்க வாழ்க்கை கர்த்தர் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு, தூக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு சிலருக்கு படுத்தா தூக்கம் வரல, ராத்திரி எல்லாம் முழிச்சு உட்காந்துருப்பாங்க, உருண்டு பிறண்டு பார்ப்பாங்க, 3 தடவை பாத்ரூம் போயிட்டு வருவாங்கல்ல. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் மேமருந்து தூங்கிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, கடுப்பு வரும் பாருங்களேன். மனுஷன் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தூக்கம் ஒரு கேடா. போகும்போது காலில் ஒரு 8 ஒரு உறவடிச்சு போயிடுவான் பாருங்களேன். அவன் உளுந்துச்சது இருப்பான். சாரி மிதிச்சிட்டேனா, கொழுப்பு இது வேணும் தான் மிதிச்சது, இது வேணும்னு மிதிச்சுட்டு சாரி மிதிச்சிட்டேன்னா. சில பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு வீடெல்லாம் லைட் போடுவோம் பாருங்களேன். தூங்குறோம், உளுந்துடுச்சு, என்னென்னு கேட்டால் என்ன சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது, ஒன்றும் இல்லையா, சரி பாடு. அப்புறம் எங்கே தூங்குவான்? எனக்குள்ளே இளைப்பாறுதல் இருந்தால்தான் என்னோட இருக்கிறவங்கள நான் இளைப்பாறுதலாக விடுவேன். எனக்குள்ளே ஒரு அன்ரெஸ்ட் இருந்து கொண்டே இருந்தாலும், எனக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலாக நிலைமை இருந்தால், இளைப்பாறுதலாக பண்ண பார்த்தா கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். சிலர் பாருங்களேன், இதை சாப்பிடாத இதை செய்யாது ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா மற்றவன்லாம் பார்த்தீங்கன்னா முழு கட்டுவான்ல, அவனை பார்த்தா கடுப்பு வருமா வராதா, கோபம் வருமா வராதா? எனக்கு உடனே சாப்பிடக்கூடாதுன்னா உனக்குன்னு இல்லாமல் காய்க்குதா? தோணுதில்லை. ஒரு குடும்பம், அதாவது ஒருவரை ஒருவர்
தொல்லைப்படுத்தாமல் வாழ வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? they need rest. இந்த இளைப்பாறு என்பது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ரெஸ்ட் என்பது நாட் ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க், வேலை செய்யாமல் இருப்பதில்ல. ரெஸ்ட் while working. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஓய்வு என்பது வேலை செய்யாமல் இருப்பதில்ல, வேலை செய்வதில் ஓய்வு. திரும்ப சொல்லுகிறேன், ரெஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம்? எதுவும் வேலை செய்யாமல் அப்பா கையை கால் நீட்டி ஈசலில் படுத்துக்கிறது, கட்டில் படுத்துக்கிறது, அது அல்ல. ரெஸ்ட் என்பதற்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால், மிக அவசியமானது நாட் ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க், வேலை செய்யாமல் இருப்பது ரெஸ்ட் இல்லை, வேலையிலும் இளைப்பாறுவது. ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். ஆண்டவரே, நான் 40 வருஷம் வளர்த்து நடக்கிறேனே, நீ நடக்கும்போதே உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் தேவனுடைய ரெஸ்ட். அவனை உட்கார வச்சு ரெஸ்ட் கொடுக்கல. என்ன பண்ணார்? இரவும் பகலும் கூட நடக்க வச்சுருக்காரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பமும் நடத்தின்னு போட்டிருக்கல. அப்படின்னா சில நாள் ராத்திரிலேயும் நடந்திருக்காங்க. 40 ஆண்டுகள் நடக்கிறாங்க, பயணம் மட்டும் போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அப்படின்னா நான் ரொம்ப நடக்கிறேனே, ரொம்ப உழைக்கிறேனே. ஆமாம், அதிலும் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்குமான்னு சொன்னேன்? ரெஸ்ட் நாட் ஃப்ரம் ஒர்க். வேலை செய்யாமல் இருக்கிறதுனால ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட் while working. அவன் நடக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறாம. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நடக்கிறவனுக்கும் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது, பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல். அதாவது பேசும்போதும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பரியாச உதவிகளை பேச வைக்கிறார், அந்நிய பாஷைகளை பேச வைக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறார்? அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது லொடன்னு பேசினாலும் நம்ம கடுப்பு வருது பாருங்களேன். ஆஹா, நம்ம நேரத்தை கொண்டுட்டு இருக்காங்களே இந்த ஆளுங்க. சில பார்த்தீங்கன்னா கேப்பே விட மாட்டாங்க பேசி. ஏன்னா கேப் விட்டா சரி அப்புறம் பார்க்குறோன்னு சொல்லிடுவோன்னு பயந்துட்டு கேப்பில் நான் ஸ்டாப்பிங்கை பேசுவோம் பாருங்களேன். இந்த ஃபோன்லாம் சிலர் பேசுனாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப் இருக்காது. கடற்கரை. ஏன்னா அவங்க அந்த இடத்த எடுத்துக்க கூடாது, அவங்க தான் பேசணும் மொத்தமும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பேசுறியா, ரெஸ்ட்லெஸ் சொல்கிறியா, நீ பேசும்போது உனக்கு என்ன கொடுப்பேன்? ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அப்படின்னா ரெஸ்ட் என்பது அப்படி வேலையிலிருந்து ஆப்ஸ்டைனிங் ஃப்ரம் ஒர்க் இல்லை, வேலையில் இருந்து தள்ளி இருப்பது அல்ல. வேலையிலும் நடக்கும்போதும் இளைப்பாறுதல், பேசும்போதும் ஒரு இளைப்பாறுதல். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த சத்தத்துக்கு என் குடல்கள் குழம்பினது. ஒரு சத்தத்தை தேவ மனுஷன் கேட்கிறார். சத்தத்தை கேட்கும்போது என் குடல் குழம்புகிறது, என் உதடுகள் துடிக்கிறது, என் எலும்புகளுக்குள்ளே ஊக்கல் உண்டாயிற்று, நான் நின்ற நிலையிலே நடுங்குகிறேன். தேவ மனுஷனுடைய நிலையை பாருங்களேன். அவர் சத்தத்தை கேட்கிறார், எதிரிகள் வருகிற சத்தத்தை கேட்கிறார். கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு? ஒரு இக்கட்டு வருகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த சத்தத்துக்கு என் குடலே குழம்புத, அதாவது வயிறே கலக்குத, அடிவயிறு வரைக்கும் கலக்குது அவனுக்கு அந்த சத்தம். அப்படிப்பட்ட சத்தம். 2வதாக உதடு துடிக்குது, பேச முடியல. அடுத்தது எலும்புகளுக்குள்ளே போன் மேரோ, உக்கல் என்பது அழுகி போகிற அனுபவம். எலும்புகளுக்குள்ளே அழுகி போகிற அனுபவம் அதுதான். அடுத்தது ஓட நினைக்கிற சத்தத்துக்கு நின்ற நிலையில நடுங்கிறாரு, ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. ஆனால் சொல்லுகிறார், ஆனாலும் இக்கட்டு நாளிலும் நான் இளைப்பாறுவேன். தட் இஸ் ரெஸ்ட். அதுதான் மனோவா. எப்படிப்பா உன் குடும்பத்தை நீ ஒருத்தர் கனப்படுத்த, எப்படி நீங்கள் தொல்லை பண்ணாமல் ஒருத்தர் தொல்லை பண்ணாமல் இருக்கீங்க? அதுவா, நான் யார்? மனோவா. அர்த்தம் என்ன? எ மேன் ஆஃப் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் என்ன? நான் நடந்தாலும் எனக்கு இளைப்பாறுகிற தேவன் இருக்கிறார், நான் பேசினாலும் எனக்கு இளைப்பாறுகிற தேவன் இருக்கிறார், இக்கட்டு நாள் வந்தாலும் எனக்கு இளைப்பாறுதல். மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சுமக்கும் போதும் ஒரு இளைப்பாறுதல். பாரம் சுமந்து இளைப்படைந்தவர்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவரை சுமக்கும் போதா? ஆமாப்பா, உன் சுமையை நான் எடுத்துருவேன், என் சுமையை உனக்கு கொடுப்பேன். அது லகுவான சுமை, அது எளிதான சுமை.
அது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற சுமை. அப்படின்னா இன்றைக்கு ஒரு குடும்பம் ஒளி நிறைந்ததாக, தேசத்துக்கு ஒளியை கொண்டு போகிற தேசமாக இருக்கு குடும்பம் இருக்கிற அவசியம். நாம் இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் தான். தேசத்தை இருள் சூழ்ந்து இருக்கிறது, குடும்பங்களை இருள் சூழ்ந்து இருக்கிறது. அடுத்து என்ன செய்வோம்? எல்லாருக்குமே கேள்விக்குறி. நான் யோசிக்கிறேன், இப்படி ஒரு நிலை சபைக்கு வரும் என்று நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஒரு நாள் கூட நான் யோசித்து பார்த்ததில்லை. சபையை மூடி வைக்க முடியுமா? சபை மூடப்படுமா? என்னால் அதை நம்பவும் முடியலை. நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. எத்தனையோ தேவ மனிதர்கள் வருஷம் தொடங்கும் போது என்ன மேன்மைகளை சொன்னாங்களே. கவனித்துக் கொள்ளுங்கள், ஆபத்து வருகிறது, சபைக்கு நெருக்கதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சபை மூடப்படும் சொல்ல பாருங்களேன் யாரும். அப்படின்னா நாம் எதிர்பாராத ஒரு இருள் தேசத்தில் சூழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு என்ன வேண்டும் தேசத்துக்கு? எங்கேருந்து போகிறீங்களா? குடும்பத்திலிருந்து விளக்கு போனோம். குடும்பத்திலிருந்து குடும்பம் விளக்காக ஒளியாக மாறினால் அது என்ன பண்ணும் தெரியுங்களா? தேசத்தில் ஒளியை ஏற்றும். ஆனால் இன்னைக்கு குடும்பங்களில் we are restless. நீ யோசிச்சு பாருங்க, குடும்ப அக்கிரமம் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டுன்னு போடுறாங்க. அப்போ பத்திரிகைகளை பாருங்கள், செய்தியை பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் இன்றைக்கி இந்த அடைக்கப்பட்டிருக்க நாட்களில் குடும்ப கொடுமைகள் தான் அதிகமாக நடக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா குடும்பத்தில் இருள் சூழ்ந்திருக்கு பாருங்களேன். என்ன வேண்டும்? ஒரு மனோவா வேண்டும். மனோவா என்றால் மேன் ஆஃப் ரெஸ்ட். அவங்கள்ட்ட என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்கிறது. அவன் இளைப்பாறுதலாக இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? அடுத்து அவங்களை இளைப்படைய பண்ண மாட்டான். ஒரு குடும்பம் எப்போது ஒரு ஒளியுள்ள குடும்பமாக மாறும் என்றால் அந்த குடும்ப தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் ஒளியேற்றுகிறவனாக, இன்னும் சொல்ல போனால் அவன் இளைப்பாறுதலை பெற்றவன். நடக்கும்போதும் சரி, பேசும்போதும் சரி, இக்கட்டுகள் வரும்போதும் சரி, பாரங்கள் அவனை அழுத்தும் போதும் சரி, அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் இருக்கிறார. அந்த நம்பிக்கை அவன் என்னவா மாற்றுது? மேன் ஆஃப் ரெஸ்டாக மாற்றுது பாருங்களேன். அடுத்தது இது கணவனுடைய பக்கம். மனைவியின் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பேர் இல்லை. மனோவாவின் மனைவின்னு போட்டிருக்க தவிர அந்த அம்மாவுக்கு பேர் இல்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், பைபிளில் யார் யாருக்கெல்லாம் பேர் இல்லையோ அதில் ஏன் பேரை போட்டுக்கணும்னு நினைப்பேன். சரியா? ஏன்னா நேம்லெஸ் கேரக்டர் எவ்வளோ பெஸ்ட் கேரக்டர்லாம் பைபிளில் இருக்குது. அவங்க பேர் இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இல்லாவிட்டாலும் அந்த குணாதிசயம் அற்புதமாக இருக்கும். நான் நினச்சிப்பேன், அப்படின்னா அது ஏன் பேர் போடலைன்னா நான் ஏன் பேரில் போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும், நான் அப்படி வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார் போல், அப்படி நான் நினைத்து கொள்வேன். ஒன்று கவனிங்க, இங்கே இந்த பெண்ணுக்கு பேர் இல்லை, ஆனால் யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்குது. அத்சலல் ஃபோனின்னு ஒரு பேர் இருக்குது. அது சிம்சோனுடைய தாய் அல்ல, மனோவோட மனைவி அல்ல. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்களா, அவங்க பேர் அத்சலல் ஃபோனி. யூதனுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, மனோவா மனைவிக்கு பேரும் இதே பேர், இந்த இவள் அல்ல, இதே பேர் அவளுக்கும் இருந்ததாக ஒரு யூத பாரம்பரியம் சொல்லுது. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், உண்மை நமக்கு வேறும் சொல்லலை, ஆனால் இவருடைய பாரம்பரியம் சொல்லுது, அந்த 1 நாளாக 4:3 ஒரு அத்சலல் ஃபோன் இருக்காங்களே, இந்த பேர் தான் மனோவாவோட மனைவிக்கும் இருந்தது. வேதத்தில் அது எழுதப்படலை. அவளுடைய பேர் என்ன? அத்சலல் ஃபோனி. அத்சலல் ஃபோனி என்ற அர்த்தம் என்னவென்றால் அவரது நிழல் என் மேல் விழுகிறது. His shadow falls on me. எவ்வளோ அற்புதமான பேர் பாருங்களேன். அது சிம்சோனுடைய தாயினுடைய பேராக இருந்தால் அது மனோவோட மனைவி நான் விசுவாசிக்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய நிழலில் என்ன இருக்கிறது? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், we can sit, we can eat. அந்த நிழலில் என்ன இருக்குது? we can sit. அவருடைய அந்த நிழலில் அமர்ந்து மதுரமான கனிகளை சாப்பிட்றேன்னு சொன்னாங்களே. அப்படின்னா அந்த பேருக்கு அத்சலல் ஃபோனில் பேருக்கு தம்மன his shadow falls on me. அவரது நிழல் என் மேல் விழுகிறது என்றால் அவள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? எல்லாரையும் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போடுற ஆள். அது சொன்னேன், சிட் ஈட். நல்ல வார்த்தை, 2 வார்த்தையும் அழகாக தான் இருக்குது. முதல்ல சிட்டு, அப்புறம் ஈட். அது நம்ம ஆண்டோடைய தன்மை. வனாந்தரமாக இருந்தாலும்
அந்த அநேக ஆயிரங்களை போஷிக்கும் போது கூட நிற்க வச்சு கொடுக்கலல்ல. ஹலோ, இன்றைக்கி நிறைய இடங்களில் கொடுக்குறாங்கல்ல, நிற்க வச்சு தான் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்லாம் சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. எண்ணிக்கை குறைவாக இருந்தால், எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் எல்லாத்துக்கும் சேர் போட முடியாதுல்ல. அதுவும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அது சமூக விலகலில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இடம் வேணும். ஆக என்ன பண்ணுறாங்க, லைனில் வந்து வாங்கிட்டு போடு அப்படி சொல்கிறாங்கல்ல. கர்த்தர் நிற்க வச்சு கொடுக்குறல, உட்கார வச்சு கொடுத்தார்ல. நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கின்ற ஒன்று இருக்குது. அதில் 4 நற்செய்தியில் எழுதப்பட்ட ஒரே ஒரு அற்புதம் 5 அப்பம் 2 மீன் தான். 5 அப்பம் 2 மீன் அற்புதம் தான் 4 நற்செய்தியாளரும் எழுதுனது. அதாவது அந்த 4 பேரையும் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அந்த அற்புதம். அதில் எனக்கு என்ன விசேஷம் சொன்னால், ஒரு நற்செய்தி தான் எழுதுவார், அவர் நிற்க வச்சு கொடுக்கல, உட்கார வச்சு கொடுத்தாரு. இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் புல் மேலே உட்கார வச்சு கொடுத்தாருப்பார். ஒருத்தர் சொல்லுவார், அது பச்சையான புல் மேலே உட்கார வச்சாருன்றான். இன்னொரு சொல்கிறார், திரளான புல் இருந்தது, கொஞ்சம் தொட்டுக்கோள் தொடச்சிக்கொள்ளப்பா, ஒரு உட்கார்ற இடத்துக்கு இவ்வளோ விளக்கம் பாருங்களேன். அப்படின்னா அவரது நிழலில் போய் உட்கார்ந்தா எவ்வளோ இருக்கும். அப்பத்தை கொடுக்கிறவனுக்கு நிற்க வச்சுக்குள்ள உட்கார வைத்தார். புல் வனாந்திரம், அது வனாந்திரத்திலையும் புல் கண்டுபிடிச்சிருக்காருல ஆண்டவர். அந்த வனாந்திரத்திலும் காஞ்ச புல் இல்லை, பச்சை புல். அடைவிட முக்கியம், திரளான புல் இருந்ததுன்னு போட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் நிழலில் உட்கார்ந்தால் we can sit as well as eat. இந்த அம்மா பேர் ஒருவேளை அச்சலல் ஃபோனியாக இருந்தால் அவள்கிட்ட என்ன கற்றுக்க வேண்டும், மிக அவசியமானது. அவங்க யார்? அவள் உட்கார வைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவள் கொடுக்கிறவள். அதோட எனக்கு பிடிக்கிற ஒரு விசேஷம், அவருடைய நிழல் இருக்கிற அந்த நிழலில் என்ன இருக்குது அப்படின்னா கிருபை இருக்கிறது. சங்கீதம் 36:7 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஆகவே மனுபுத்திரர் உங்களுடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். மிக அற்புதமானது. அந்த செட்டை ஆனால் உன்னதமான மறைவில் இருக்கும் சருடைய நிழலில் தங்குவான். அந்த செட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு ஷேடோ இருக்குது. அந்த ஷேடோவுக்கு பேர் என்ன பேர்? கிருபை. எப்படிப்பட்ட கிருபை? சாதாரண கிருபை இல்லை, எவ்வளவு பெரிதான கிருபை, அளவிட முடியாத அற்புதமான கிருபை அதுக்குள்ள இருக்குது. அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேர் என்ன? அவரது நிழல் என் மேல் விழுகிறது என்றால் அந்த அளவிட முடியாத கிருபை அந்த அம்மா வாழ்க்கையில் இருக்கு பாருங்களேன். அதைவிட இன்று நான் சுட்டி காட்டுகிறேன், அது மிக அவசியமானது. லூக்கா 18ஆம் அதிகாரம் அதை 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் 2 பேர் ஜெபிக்க போனாங்க தேவாலயத்துக்கு. ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் ஒரு ஆயக்காரன். 2 பேரும் போகிறாங்க. பரிசேயன் தேவ சமூகத்தில் கிட்ட போகிறார், தன்னுடைய மேன்மைகளை சொல்லி ஜெபிக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் உண்மை, தன்னுடைய 7 மேன்மைகளை சுட்டி காட்டுகிறார். ஆனால் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பில் அடித்து கொண்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியல. அவன் சொல்லுகிறான், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அந்த கிருபையாயிரும் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹிலாஸ்கோமாய். ஹிலாஸ்கோமாய் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கிருபாசனத்துக்கு மேலே இருப்பீங்கள்ல, அப்படி என் வாழ்க்கையில் இருங்க. அவன் எப்படி கேட்கிறான்? ஜபம் என்ன ஜபம்? ஹிலாஸ்கோமாய். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் கிருபாசனத்தில் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பார்? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபாசனத்தில் கேருபீன்களின் செட்டைகளின் கீழே நான் இருந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை மோசே உன்னோடு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படின்னா கிருபாசனத்து மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கேருபீன்களின் செட்டைகளை உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஆயக்காரன் என்ன கேட்குறான்? என்மேல் கிருபையா இரும் என்றால் என்ன கேட்குறான் தெரியுங்களா? உங்கள் செட்டைகளை நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்றான். அவரே கேருபீன்கள் செட்டைகளை உட்கார்ந்துருந்தா இவன் என்ன கேட்குறான்? உங்கள் செட்டைகளை உட்கார்ந்துருக்கிறேன். கர்த்தருக்கே ஒரு பாதுகாப்பு தான், இவனுக்கு 2 பாதுகாப்பு. கேருபீன்களும் பாதுகாக்கிறாங்க, கர்த்தரும் பாதுகாக்கிறார். இல்லை என்ன ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த கிருபாசனம் என்பது உடன்படிக்கை பெட்டியின் மூடி. அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 பக்கத்தில் 2 கேருபீன்கள் சட்டைகளை உயர்த்தி ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும். கர்த்தருடைய மகிமை அதன் நடுவில் இருந்து தான் கர்த்தர் பேசுவார்.
அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் நடுவில் கர்த்தர் இருக்காரு. இவன் கேட்குறான், உங்கள் கிருபையாக என் வாழ்க்கையில் இருமென்றால் கிருபாசத்து மாதிரி எப்படி இருப்பீங்களோ அங்கே நான் வந்து உங்கள் செட்டிகளை உட்காந்துருக்கேன். மேலே இருப்பதென்ற கேருபீன்கள். கேருபீன் யார்? நம்ம தாத்தா ஆடாம் செய்தபோது, தவறு செய்தபோது அவனை ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஏதேனுக்கு போகக்கூடிய காவல் காப்பதற்கு வைத்த ஆசாமி தான் இந்த கேருபீன். கையில் என்ன இருக்குது? ரிவால்விங் சோல், சுடரொளி வீசுகின்ற பட்டயம். தப்பு பண்ணவன் வந்தால் அவ்வளோதான், டமால். ஆனால் இவன் என்ன கேட்குறான், அந்த கேருபீன்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்கள் உட்காந்துங்களா, நான் உங்கள் கீழே உட்காந்துக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் கீழே உட்காந்தா கேருபீன் வெட்ட முடியாதுல்ல. அப்படி அவன் வெட்டினாலும் உங்களை வெட்டினாதான் என்ன வெட்ட முடியும்? எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன். இதுதான் அந்த அம்மாவோட விசேஷம். அச்சலல் ஃபோனி என்றால் ஹிஸ் ஷேடோ எங்கே இருக்கிறேன்னா கிருபாசனத்தின் பாதுகாப்புக்குள்ள, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் தவறு செய்தவன் தான், ஆனால் கேருபீன் என்ன தண்டிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா வெட்டினாலும் என்ன வெட்டணும். அதை விட முக்கியம் என்னென்னா, அந்த கிருபாசனத்துக்கு கீழே உடன்படிக்கைக்குள்ளே 3 இருக்குது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3. 1 கற்பனைகள் எழுதின 2 கற்கள், கற்பலகைகள். அடுத்தது ஆரோனுடைய தளித்த கோல். அடுத்தது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த உடன்படிக்கை கற்கள் என்பது மனுஷனுடைய விக்கிரக ஆராதனையின் அடையாளம். பொன் கண்டுபிட்டு செய்த போது மோசே வந்து கத்தை கொடுத்து அந்த கற்பலைகளை உடைச்சிட்டார் மலை அடிவாரத்தில். இப்போ அங்கே இருப்பது முதல் கற்பலகைகள் அல்ல, மோசே செய்த 2வது கற்பலகை. அந்த கற்பலகை எதை சுட்டி காட்டுது? ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை நல்ல பக்கம், அடுத்த பக்கம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை மனுஷன் உடைச்சி விக்கிரகாரம் பண்ண அதன் அடையாளம். அடுத்தது ஆரோனுடைய தளித்த கோல். என்னாகவும் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்கு விரோதமாக இஸ்ரவேலை கலகம் செய்த போது மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கிளையை கொண்டு வாங்க, கர்த்தர் சமூகத்தை இரவு நேரத்தில் வைப்போம், காலையில் எழுந்து எந்த கோல் துளித்திருக்கிறதோ அதை கர்த்தர் அங்கீகரித்தார். லேவியின் கோத்திரத்தில் ஆரோன் பேர் எழுதப்பட்டு உள்ள வைக்கப்படுகிறது. அடுத்த நாள் துளிர் மாத்திரம் வந்திருந்தால் மோசே மாற்றிட்டாருன்னு சொல்லிடுவாள். ஏன்னா அவங்க அண்ணன் இல்லை, அவருக்காக மோசே என்ன பண்ணிட்டான், ஒரு அந்த இருந்த கோலை எடுத்துட்டு துளித்த கோலை கொண்டு உள்ள வச்சுட்டான்னு சொல்லிடுவான். அது கர்த்தர் என்ன பண்ணா தெரியுங்களா, அதில் துளிர் இருக்கிறது, அதில் பூக்கள் இருக்கிறது, அதில் காய்களும் இருக்குது. பாருங்களேன், ஒரே நேரத்தில் அந்த 3 எந்த கோயிலும் இருக்க முடியாது. ஸோ பியாண்ட் டவுட், அதாவது அந்த உள்ள அந்த கோல் இருக்கிற அது கர்த்தம் என்ன? தேவன் நியமித்த ஊழியத்துக்கு எதிராக செய்கின்ற கலகத்தின் அடையாளம். அடுத்தது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கர்த்தர் கொடுக்கின்ற உணவின் மேலே வருகின்ற முறுமுறுப்பு. என்னத்துக்கு இந்த மண்ணான்னு தான் கேட்டான். முதல்ல என்ன கேட்டான்? என்னான்னு கேட்டான். அதுக்கு பேர் இது என்னான்னு கேட்டான். இப்போ அது என்னத்துக்குன்னு கேட்குறான். பாருங்களேன், கர்த்தர் கொடுக்கும்போது முதல்ல என்னான்னு தான் கேட்பான், அதுக்கப்புறம் இது என்னத்துக்குன்னு கேட்பான். ஆள் எவ்வளோ ஈஸியாக மாற்றிட்டான் பாருங்களேன். அதுக்கு பேர் வந்ததுக்கு இது என்ன, ஆனால் தான் மன்னாது. மான்ஹூ, எவ்வளோ மான்ஹூ என்றால் இது என்னன்னு அர்த்தம். அப்படி தான் விழுந்த போது கேட்டான், இது என்ன, இது என்ன, இதுவா? மான்ஹூ மான்ஹூ மன்னான்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அற்பமான மன்னா என்னத்துக்கு அப்படின்னா, கர்த்தர் 40 ஆண்டுகள் வானத்தின் தானியத்தை கொடுத்தார், தூதனின் அப்பத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தும் போது கூட அவங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு இருக்குது பாருங்களேன். அப்போ உள்ளே இருப்பது ஒரு பக்கத்தில் நல்ல அடையாளம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஊழியத்தினுடைய அழைப்பின் உறுதிப்பாடு, 3வது கர்த்தர் போஷித்த விதம். ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, அடுத்தது கலகம், 3வதாக தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தல், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெட்டி பெத்சிமேஷன் இடத்துக்கு வந்தது. பெரிச நாட்டிலிருந்து பெத்சிமேஷன் வந்தது. அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணால், வயல்வெளியில் இருக்கிறாங்க, எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க, வண்டியிலிருந்து பெட்டி இறக்கி வச்சாங்க. வேணும்னு சொல்லுகிறது, பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்தானாம். கர்த்தர் கோபம் கொண்டு 50,070 பேரை கொண்டார். அன்னைக்கு பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்ததுக்கு 50,070 பேரா? ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன? விக்கிரக ஆராதனை. நெகட்டிவ் சைட்.
பார்த்தா 50,070 கொல்லப்பட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் ஆலயத்தை எவரே 9 நாளில் வாசிக்கிறோம், பெட்டிக்குள்ளே 3 இருந்ததும் வாசிக்கிறோம். ஆனால் சாலமோன் கட்டும்போது ராஜாக்களின் புத்தகமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், கற்பலையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்குது. அப்படின்னா மற்ற 2 என்ன ஆச்சுது? இந்த எட்டி பார்த்தானுங்களே அவங்க எடுத்துருக்கணும். அது ஒன்று தான் வாய்ப்பு. கர்த்தர் ஏன் 50,070 பேர் அடித்தாருன்னு சொன்னால், பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்ததுனால கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தார், 50,070 பேர் செத்தாங்கன்னு போட்டிருக்கவே இல்லை. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த 3ல் 2 காணாமல் போயிட்டுருக்குது. பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? ஒரு காய்ந்து போன கட்டை. அந்த கட்டையில் என்ன இருக்குது? துளிர் இருக்குது. அந்த கட்டையில் என்ன இருக்குது? பூக்கள் இருக்குது. அந்த கட்டையில் கனிகள் இருக்குது. ஆஹா, இது ரொம்ப ரேரானது, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அடுத்தது மண்ணா வைக்கப்பட்டது ஏதோ ஒரு சட்டியாக இருந்தால் எடுத்துக்க மாட்டான், அது பொற்பாத்திரம், எப்படி விட்டு போவான்? மீதி இருப்பது என்ன? 2 கற்பலகை, எவனுக்கு வேணும்னு விட்டு போயிட்டானுங்க. ஹலோ, அப்படின்னா அந்த கிருபாசனத்தை விலக்கினா நடக்கிற என்ன நடக்கும்? மேலே இருக்கிறவன் கேருபின், தப்பு செய்தால் தண்டிக்கிறவன். கீழே என்ன இருக்குது? மனிதன் செய்த தவறுகள். இந்த 2க்கு நடுவில் கிருபாசனம் இருக்குது. இவன் கேட்குறான், அந்த செட்டிக்கு மேலே, அந்த இது மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்கள, என்ன அங்கே கொஞ்சம் வச்சுக்கிங்க. His shadow falls on me. கர்த்தருடைய நிழல் விழுந்தால் அச்சலல் போனி. அப்படின்னா நாட் பாதரிங் ஒன் another, ஒருத்தர் துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் அந்த பேர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடம். ஒன்று, அவன் இளைப்பாறுதல், இவளோ அவருடைய நிழலில் அமர்ந்திருக்கிறவள். அவருடைய நிழல் தன்மையில் விழுந்த, அப்படின்னா அவருடைய கிருபையை முழுமையாக பெற்றவர்கள். ஒரு குடும்பம் வெளிச்சம் பெற்று அந்த குடும்பம் தேசத்துக்கு வெளிச்சமாக மாற வேண்டுமானால் முதல்ல வேண்டியது என்ன? அவனுக்குள் இளைப்பாறுதல், அவளுக்குள் அவன் நிழலில் அமர்ந்திருக்கின்ற அந்த அனுபவம். மலையாள பற்றி சொன்னார, அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு அது என்ன? அவருடைய பாடத்தில் உட்கார அந்த பங்கை தெரிந்து கொண்டாங்களே, தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு சொன்னார. அப்படியானால் ஒரு குடும்பம் வெளியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால் முதல் அவசியம் என்ன? ஒருவரை ஒருவர் துன்பப்படுத்தாமல் இருக்க அனுபவம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வெளியே இருந்து துன்பம் வந்தால் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே துன்பம் வந்தால் 2 பேரும் தான் சண்டை போட்டு உட்காந்துருக்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். தனக்குத்தானே எந்த வீடு பிரிந்திருந்தாலும் அது நிற்காதுன்னு இயேசு சொன்னார். மார்க் 3 எழுதி வச்சிருக்கார், மத்தேயுல சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒருவனுடைய எதிரி யார்? அவனுடைய வீட்டார் தான். நம்ம இன்றைக்கி யாரையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம், அவர் செய்தார், இவர் பேசினார், எல்லாம் சரிதான். ஆனால் இயேசு சொன்னார், ஒருவனுடைய எதிரி அவனுடைய வீட்டார் தான். அப்படின்னா எந்த ஒரு குடும்பம் ஒருத்தர் துன்பப்படுத்தாமல், ஒருவர் வேதனைக்குள்ளாக்காமல், ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தால் அந்த குடும்பம் ஒளி உள்ள குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் தேசத்தினர்களை மாற்றுகின்ற குடும்பமாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். இந்த நாட்களுக்கு இது மிக மிக அவசியம். 2வது ஒன்று சுட்டி காட்டுகிறேன். உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் என்னவென்றால், மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ். இந்த 2 பேருடைய தன்மை என்ன தெரியுங்களா? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தவங்க வேலைகளை மூக்க நுழைப்பது குடும்பங்கள் உள்ள பிரச்சனைக்கு காரணம். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவன் செய்கிற வேலையை கணவன் செய்யணும். அதை விட்டுட்டு நான் மனைவி வேலையை செய்ய போவேன்னா குழப்பந்தான். மனைவி வேலையை தான் செய்யணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? கணவன் வேலைக்குள்ளே நுழைஞ்சால் குழப்பந்தான். அப்பாவாக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும். நிறைய வீட்டில் வேட்டி கட்டாத அப்பா நிறைய இருக்காங்க. சாரி கட்டுற அப்பா நிறைய இருக்குல்ல. ஒரு ஊழியக்காரர்கிட்ட அவருடைய உடன் ஊழியக்காரர் போய் கேட்டார். ரொம்ப நாள் அவர்கிட்ட ஊழியம் பண்ணிக்கு உடன் ஊழியக்காரராக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா இந்தியாவில் இன்னொரு இடத்த சொல்லி கர்த்தர் என்ன அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போக சொல்கிறாரு. உடனே ஊழியக்காரர் கேட்டார், தம்பி நீங்களா போகிறீங்களா இல்லை கர்த்தர் சொல்லி போகிறீங்களான்னு கேட்டார். இல்லையா கர்த்தர் தான் சொன்னார்யா, கர்த்தர் சொன்ன போகிறேன். உடனே சொன்னார், ஆம்பளை கர்த்தரா பொம்பளை கர்த்தரான்னு கேட்டார். இன்றைக்கி நிறைய வீட்டில் பொம்பளை கர்த்தர் தான் இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும்? நாட் பாதரிங் ஒன் another. ஒருவர் என்ன செய்யக்கூடாது? துன்பப்படுத்தாமல். உங்களை சுட்டி காட்டுகிறேன். குழந்தை இல்லை. பைபிளில் முதல்ல சாராளை குறித்து தான் வாசிக்கிறோம். நம்ம குழந்தை இல்லைல்ல. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாராள் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய அடிமை பெண் ஆகாரை சேர்த்துக்கொள்ளும், அவள் மூலம் என் சந்ததி வரட்டும். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறார். பாருங்களேன், நிறைய கணவன் மனைவி செய்தால் உடனே கீழ்ப்படுவான். எப்படின்னா அவனுக்கு வசதியாக இருந்தால்.
அவனுக்கு அட்வான்டேஜாக இருந்தால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மனைவி சொன்னால் உடனே கேட்பான் ஆளு. ஆபிரகாம் பாருங்களேன், எந்த மறுப்பும் சொல்லாமல் கர்த்தர் தான் ஆதியாகமம் 15 சொல்லியிருக்கிறாரு. வெளியே வாப்பா, வானத்தை பார்ப்பா, நட்சத்திரத்தை பார்ப்பா, இப்படிலாம் சொல்லியிருக்கிறார்ல. ஸோ தேவன் பேசிட்டாரு. இப்போ சொன்னான் இல்லையா, சாரி கட்டின தேவன் பேசுதுப்போம். கர்த்தர் என்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், ஆகவே என் பெண்ணை அடைவு பெண்ணை சேரும். உடனே ஆபிரகாம் ஒப்பு கொடுக்குறார் பாருங்களேன். அப்படின்னா சாராள் பெண்களுக்குள் மிக உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றவர்கள். என்ன சொல்ல போனால் ஆபிரகாமே ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்த ஒரு மனைவி தான். அப்படிப்பட்ட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை என்றால் ஒரு மாற்று வழி தேடுறாங்க பாருங்களேன். என்ன பண்ணுறாங்க, எனக்கு வயதாகி விட்டது, கர்ப்பப்பை செத்து போச்சு, ஆக என்ன பண்ணு, நீ இன்னொரு பெண்ணை தெரிந்து கொள் என்று அவர் ஆல்டர்னேட் ஒரு மாற்று வழி கொடுக்குறாங்கல்ல. குழந்தை இல்லாவிட்டால் அல்லது ஒரு பிரச்சனை என்றால் மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு மாற்று வழியை தேடுகிறான். அது சாராள் கற்றுக் கொடுக்குற பாடம். அதே பிரச்சனை ரெபெக்காவுக்கும் வருது. ஆதியாகமம் 25 அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அந்த பிரச்சனை வரும்போது ரெபெக்கா தங்கம், அது அமைதியாக தான் இருந்தது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு 20-21 மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணான்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா அதே பிரச்சனை சாராளுக்கு வந்த பிரச்சனை, அவங்க மாற்று வழி தேடினாங்க. ஈசாக்குக்கு அதே பிரச்சனை, ரொம்ப அவங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல. அப்படின்னா ஒரு பிரச்சனையாக என்ன பண்ணு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, நல்ல குடும்பம் தான். சரி, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவள் கர்ப்பப்பையில் குழந்தையை வைக்கிறார், உள்ள குழப்பம் வருது. ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு இப்படி ஆனால் எப்படின்னு போய் கேட்டாங்கல்ல. அப்படின்னா பிரச்சனை என்றால் என்ன பண்ணுறோம், தி கோ ஃபார் ப்ரேயர். ஒரு நல்ல வழி தான், ஆனாலும் ஒரு மாற்று வழி தானே அது. அடுத்தது ராகேல், நமக்கு தெரியும், கொஞ்சம் தீவிரவாதி இருந்தாமா. ஆதியாகமம் 30 அதிகாரம் 1 முதல் 4 வருஷங்களை பார்த்தா, யாக்கோபு வருகிறான், அவன் ஜிப்பா பிடிச்சி ஒழுக்குதான், பிள்ளையை கொடு அல்லது நான் செத்து தொலைகிறேன். சூசைட் ஸ்பிரிட் வந்து பாருங்களேன். ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி ராகேல் சந்திக்கிறாங்க பாருங்களேன். என்ன சொல்கிறா, பிள்ளையை கொடு அல்லது சாகிறேன். உடனே அவன் சொல்லிட்டான், நான் அடுத்து வச்சுருக்கேன், கத்தர் அல்லவா, அது கத்தர் தானே உன்னை அடிச்சிருக்காருன்னு சொல்லி அவன் பண்ணுறான், கத்தர் மேலே பழியை போடுறான் பாருங்களேன். அப்படின்னா ஒரு பிரச்சனை என்றால் என்ன செய்யணும், ஒரு வழியை தேடணும் தானே. ராகேல் வழி என்ன, சண்டை போடு, அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணு, அக்காவோட பையன் ரூபன், அவன் தூதாயம் கனி கொண்டு வரானா, அதுவே கேளு, வெக்கத்தை விட்டு கேளு, என் வீட்டுக்காரன் வேணா நீ எடுத்துக்கோ, அந்த கனியை மாத்திரம் கொடுன்னு கேட்குறாள்ல. அவள் என்ன பண்ணுறா, ஒரு பிரச்சனைக்கு அவளுடைய வழி வேறு. அடுத்தது மிக உயர்ந்த ஒரு பெண் அன்னாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைச்சி வச்சுக்கான்னு போட்டிருக்குது. இந்த அம்மா வழி என்ன, ஒப்பாரி வைப்பாங்க சரியா, இவங்களும் அழுவாங்க, எல்கானாவையும் அழ வைப்பாங்க, அவ்வளோதான். இது ஒரே பிரச்சனை. சாராள் அந்த பிரச்சனை சந்தித்தது. ஒரு மாற்று வழி என்ன, என்னை அடிமை பெண்ணை எடுத்துக்கொள். இன்னொரு பெண் ரெபெக்கா என்ன சொன்னாலும் இல்லையோ, ஈசாக்கு ஜெபிக்கிறார், பிரச்சனை வரும்போது அவங்களும் ஜெபிக்கிறாங்க. அடுத்தது ராகேல் என்ன பண்ணுறா, மரணத்தின் எல்லைக்கும் போகிறாங்க, நான் செத்து போயிடுவேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அடுத்தது வெக்கத்தை விட்டு என்ன பண்ணுறா, மரியாதையை விட்டு அக்காட்டவே கெஞ்சுறாள்ல. எதற்கு, அந்த பிரச்சனையை சீக்கணும். அதனால் என்ன, அவர்களும் துன்பப்பட்டு கூட இருக்கிறவங்க ஆள வைக்கிறாங்கல்ல. அப்படின்னா ஒரு பிரச்சனை என்றால் என்ன செய்யணும், ஒரு மாற்று வழி தேடணும்ல. ஆனால் அந்த சிம்சோனுடைய தாய் தகப்பன் எதுவுமே பண்ணல பாருங்களேன். நாட் பாதரிங் ஒன் another. மிக முக்கியமானது தெரியுங்களா, தே ஆர் மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ். அந்த மாதிரி பாட்டுக்கு அது வயலில் வேலை செய்யுது, இவன் பாட்டுக்கும் வயலில் வேலை செய்கிறான், அவ்வளவுதான். ஒருத்தர் என்ன பண்ணலை, சாராளை போலவோ, இவங்கெல்லாம் பரிசுத்த வாட்டிகள் தான். சாராளாக இருக்கட்டும், ரெபெக்காவாக இருக்கட்டும், ராகேலாக இருக்கட்டும், அன்னாளாக, யார் இவங்க பாவிகள் அல்லவே, பரிசுத்த பெண்கள் தானே. இவர்களுக்கும் பிரச்சனைனா ஒன்று தேடுறாங்க. ஆனால் இந்த மனைவி பாருங்க, எதுவுமே செய்யலை பாருங்களா. என்ன பண்ணுற, ஒரு குடும்பம் ஒளியேற்றப்பட்டதாய் தேசத்துக்கும் சபைக்கும் ஒளியை கொண்டு வரணும்னா என்ன வேணும் தெரியுங்களா, மாற்று வழி தேடக்கூடாது, கர்த்தர் ஏற்ற வேளையில் செய்வார் என்று அவர் சமூகத்தில் அமைதியாக இருக்காங்க பாருங்களேன். நீதிமொழி 22 அதிகாரம் 29 பார்த்தீங்கன்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசன் முன்னாடி நிற்க மாட்டான், ராஜாக்கள் முன்னாடி நிற்பான் போட்டிருப்பாருங்களேன். நீதிமொழி 22-29 வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை. அந்த வேலையில் அதாவது மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ். அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்னா,
கர்த்தர் ஒரு நாளும் அதை கைவிடுவதில்லை, ராஜா முன்னாடி தான் நிறுத்தி வைப்பார். இன்னும் சொல்ல போனால் நாம் தாவீதின் வாழ்க்கையை பார்ப்போம்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தாவீது சவுல் அழைக்கப்பட்டான். 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அவன் சவுலுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனால் அவன் வந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு போய் அந்த ஆடுகளை மேய்க்க போயிட்டான். பாருங்களேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இவன் போகாமல் அரண்மனையிலே இருந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அவன் ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை தூக்குறேன்னு கர்த்தர் சொல்ல முடியாது, அரண்மனையிலிருந்து தூக்குறேன்னு தான் சொல்லணும். ஆடுகளுக்கு பின்னாடி நடந்தவனை என்ன பண்ண நான் தூக்குறேன்னு சொல்ல முடியாது, ராஜாக்கள் பின்னாடி போனவன் சொல்லியிருக்கணும். அவனை அந்த மகிமையான அழைப்பை இழந்து போயிருப்பார். பாருங்களா, அவர் ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு பொறுப்பு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. மைண்டிங் அவர் ஓன் பிஸ்னஸ். அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்கம் நுழைக்கக்கூடாது. இது குடும்பத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி. என்றைக்கு நம்முடைய வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோமோ, ஒன்று கவனிச்சிங்கன்னா, நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்தால் அடுத்தவங்க வேலையை பார்க்க நமக்கு நேரமே இருக்காது. ஏன்னா நம்ம வேலையை தலைக்கு மேலே இருக்குது. இதை பார்க்கும்போது அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க நமக்கு நேரம், நம்ம பாட்டுக்கு இதில் ஓடிட்டு இருப்போம். அடுத்தவனை பார்த்து துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. தாவீது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் கர்த்தர் அவனை ராஜா முன்னாடியும் நிறுத்தினார், ராஜாவாகவும் நிறுத்திட்டார். பாருங்களேன், ராஜாவின் முன்னாடி மாற்ற நீதிமொழி 22:29 ராஜாக்கள் நீசர் முன்னாடி நிற்க மாட்டான், ராஜா முன்னாடி நிற்பான்னு போட்டிருக்குது. அவனை ராஜா முன்னாடியும் கர்த்தர் நிறுத்தினார். அடுத்தது அவனையே ராஜாவாக மாற்றினார்ல கர்த்தர். அப்படின்னா மிக அவசியமானது என்ன தெரியுங்களா? மைண்டிங் த ஓன் பிஸ்னஸ். நீங்கள் கணவனா அப்பாவா உங்கள் பொறுப்பை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அடுத்தவங்களை கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, நீங்கள் எந்த காரியத்தை தப்புன்னு சொன்னீங்களோ நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க. அது கணவன் மனைவிக்கும் சேர்த்தான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா போதும், என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்கள குறை சொல்கிற மாதிரி தான் எடுத்துப்பாங்களே தவிர அதை சரிப்படுத்தணும்னு எடுத்துக்கிற ஆள் நம்மகிட்ட இல்லை. குறிப்பாக குடும்பங்கள்லையும் இல்லை, சபைகளிலும் இல்லை. அவர் என்ன குறை சொல்கிறதுக்குன்னு இப்படி பண்ணுறாரு. அவருக்கு வேலையே என்ன வேலை, குறை சொல்கிற வேலை தான். எதை செய்தாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். இதே வேலை. வீடுகளை பாருங்களேன், வீட்டுக்குள்ளே ரூமில் நுழைஞ்ச உடனே இந்த லைட்டு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் தெரியுங்களா, அது ஆஃப் பண்ணாது, அப்படியே போகும். பாருங்களேன், உள்ளே வரும்போது போட தெரியுதில்ல, வெளியே போகும்போது ஆஃப் பண்ணி இப்படி தெரியாதில்ல. யாராவது ஒருத்தன் தான் ஆஃப் பண்ணணும். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு போடுற ஒரு ஆள் இருக்கும், ஆஃப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், இல்லை ஒருத்தி இருப்பாள். சரியா? என்ன ஆகும்னா, நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் எத்தனை நாள் சொல்கிறேன், எவ்வளோ நாள் பார்க்குறேன், லைட்டை போட தெரியுதில்ல, ஃபேனை போட தெரியுதில்ல, ஆஃப் பண்ண தெரியாது, இது ஒன்றும் சொல்லாது, வாங்கி உள்ளே வச்சுக்கோம். அப்புறம் என்ன பண்ணு தெரியுங்களா, இது சுவிட்ச் ஆஃப் பண்ணாது. என்னைக்காவது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா பார்த்து உட்காந்துருக்கோம். என்ன சொன்னில்ல அன்னைக்கு, நீ மாத்திரம் என்னன்னு அப்படி ஒரு குத்தும் பாருங்களேன். தேவையா நமக்கு இது? பேசாமல் போய் இன்றைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது நம்ம வேலை தான். அது என்னென்னா, யாருமே இன்றைக்கி விரும்புவதில்லை அறிவுரைகளையோ, அல்லது நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அதை நல்லதாக எடுத்துக்கொள்கிறவங்க ரொம்ப கொஞ்சம். மாறாக நம்மளை குறை சொல்கிறாங்க, நம்மளை குற்றம் சொல்கிறாங்க. என்ன ஆகுன்னா, இன்றைக்கி யாருமே கரெக்ஷன் அப்படி சரிப்படுத்துதலை விரும்புறதில்ல. அப்பா அம்மா பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. சரியா? அமெரிக்காவில் ஒரு அப்பா பிள்ளையை அடித்தானா பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அப்பா பிள்ளைங்களை சேர்த்து மொத்தமாக ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. சரியா? டீச்சர் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, டீச்சர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவான். போலீஸ்காரன் அடிக்கக்கூடாது, போலீஸ்காரன் உடனே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. யார் தான் உன்னை உருப்படியாக்குறது? யாரும் உன்னை தண்டிக்கக்கூடாதுன்னு எப்படி தான் உருப்படுவேன்? எப்படி தான் சரிப்படுத்த முடியும்? ரொம்ப துக்கமான ஒன்று. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, யார்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாக போய் சேராது, தப்பாக தான் போய் சேரும். ஆகவே என்ன பண்ணணும் தெரியுங்களா, உன் வேலையை மாத்திரம் நீ பார், உன்னால் முடிஞ்சால் அவங்க விட்ட வேலையும் சேர்த்து செய்ய, இல்லையா கம்முன்னு வாயை மட்டும் உட்காந்துரு, அவ்வளோதான். ஏன்னா வேணும்னு சொல்லுது, பருக்கை கற்களால் வாயை நிரப்பினார்னு போட்டிருக்குது. சரியா? புலம்புல வாசிக்கிறோம், பருக்கை கல்லுன்னு வாயில் என்ன செய்யணுமா, 4-5 கூழாங்கல் வாங்கி வாயில் போட்டுருவோம். கூட ஆள் வாழ்ந்து எப்படி பேசுவான் அவன்? பேச முடியாதுல்ல. இந்த சில பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, நாக்கு இருக்குது தெரியுங்களா, நாக்கை மடித்து வச்சுக்கணுமா.
நாக்கை மடித்து வச்சா உண்மையிலேயே நிறைய சுரக்கும். ஏன்னா அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா, நிறைய சுரக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது நல்லதோ இல்லையோ பேசாமல் இருக்கலாம். நாக்கை மடித்து உள்ள வச்சுட்டிங்கன்னா நமக்கு பேசுறதுக்கு முனைப்பு வரும்போது இந்த நாக்கை அப்படி மடித்து தானே பேசணும். அதோட என்ன பண்ணலாம், என்னத்தை பண்ணிட்டு போங்க அப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிற அந்த அனுபவம். இவங்க 2 பேர்ட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, ஒரு குடும்பம் அது ஒளியேற்றப்பட்ட குடும்பமாய், அது தேசத்துக்கும் சபைக்கும் ஒளியை கொண்டு வருகிற குடும்பம் இருக்கணும்னா என்ன வேணும் தெரியுங்களா? அவங்க வேலையை அவங்க செய்யணும். அடுத்தவங்க வேலையை முடிந்தால் செய்யணும். முடியலையா பேசாமல் ஒடுங்கிடணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் சமூகத்தை அவங்களுக்காக மன்றாடலாமே தவிர அவங்கள்ட்ட சொன்னால் இன்றைக்கு பொதுவாக வீடுகளிலும் சரி வர பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா சண்டை, அவ்வளோதான். சில முகம்லாம் இருக்குது தெரியுங்களா, அப்படி கற்பாறையாக மாறிடும் பாருங்களா. அப்போது ஒன்று சொன்னீங்கன்னா போதும், உடனே முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃப்ளிண்ட் ராக்குன்னு பைபிளில் போட்டிருக்குது. சாதாரண கண்மலை இல்லை, இந்த கத்தி செய்வான் தெரியுங்களா, கல்லில் கத்தி செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போன உடனே விருத்த சேதனம் பண்ணாங்க தெரியுங்களா, கத்தியால் செய்தான், கல்லில் தான் செய்திருக்காங்க. இந்த ஃப்ளிண்ட் ராக்கில் தான் செய்வானா. அவர் கல்லில் கத்தி செய்யணும்னா அந்த கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்களேன். நம்ம வீட்டில் ஐயா அம்மாவுடைய முகம் அதை விட கடினமானது. ஒன்று சொல்லிட்டிங்கன்னா அந்த முகம் அப்புறம் விடியவே விடியாது பாருங்களேன். வேடம் சொல்லுது சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே அவன் மூஞ்சி விடிஞ்சிட்டுன்னு போட்டிருக்குது. இவனுக்கு எத்தனை நாள் சூரியன் விடித்தாலும் அந்த மூஞ்சி விடியாது. அப்படின்னா இது மிக அவசியமானது. அடுத்தவங்களை என்ன பண்ணாது, உன் வேலையை பாரு, முடிந்தால் அடுத்தவங்க வேலை செய்யுங்க. இன்றைக்கி கற்றுக் கொடுப்பவர்கள் அடிக்கடி அவமானப்படுகிறார்கள். அடுத்தவங்களை சரிப்படுத்த நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் அசட்டை பண்ணப்படுறாங்க. இவருக்கு இதே வேலை, எப்போ பாரு கொண்டு சொல்கிறதே வேலை, எப்போ பாரு இவருக்கு ஏதாவது லொட்டு லொசுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். இல்லை, ஒரு குடும்பம் ஒளி உள்ள குடும்பமாக இருக்கணும்னா இது மிக அவசியம். மைண்டிங் த ஓன் பிஸ்னஸ். 3வது யுனைடெட் ஒன்னானது, ஒருவரோடு இணைக்கப்பட்டவர்கள். இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. தூதன் பேசுகிறான். பேசும்போது தூதன் 6 முறை பார்த்தீங்கன்னா நீ 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 என்று அந்த மனைவியோடு பேசுவான். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அந்த 1 முதல் 25 வசனங்களில் பார்த்தீங்கன்னா தூதன் 2 முறை அந்த பெண்ணை சந்திக்கிறான் இல்லையா. சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நீ 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 என்று சிங்குலர் தான் சொல்லுவான். ஆனால் மனோவா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 3 முறை நாங்கள் தான் சொல்லுவான், 1 முறை நாம் என்று தான் சொல்லுவான். அதாவது தேவதூதன் கூட கணவன் மனைவி பிரித்து சொல்கிறான், நீ நீ நீ. ஆனால் அவன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 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 நாம். அப்படின்னா 3வது ஒரு குடும்பம் வெளியேற்றப்பட்ட குடும்பம் இருக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் தெரியுங்களா? மிக அவசியமானது யுனைடெட் ஒன்னானது. அதை வேணும் சொல்லுகிறது தேவன் இணைத்தது. தேவன் இணைத்தது. ஒரு குடும்பம் என்றால் தேவனால் இணைக்கப்பட்டது, அது பிரிக்கப்படவே கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் நாங்கள் சொல்கிறான் தெரியுங்களா. அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையை வளர்ப்பதற்கு நாங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். பிள்ளையை வளர்ப்பதற்கு நாங்கள். 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவளுக்கு 7ஆம் வசனத்தில் பெண்ணுக்கு அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்று பெண்ணுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், இந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும். அதோட முக்கியம் 12ஆம் வசனம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போட்டிருக்குது, அவன் சொல்கிறாங்க நாங்கள் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும் என்பதற்கு மிக அற்புதமாக பயன்படுத்துகிறான். அதுக்கு சட்டம் என்ன, லா என்ன, பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி வேதத்து சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மோசே மூலமாக பிள்ளை வளர்ப்பு சட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. உபாகமங்களில் ஒரு குழந்தை இப்படி தான் வளர்க்கணும்லாம் கொடுத்துருக்குது. ஆனால் இவனை கேட்குறான், பெண்ணுக்கு கிடைத்தது வெளிப்பாடு, ஆனால் இவனை கேட்குறான் நாங்கள் அந்த பிள்ளையை வளர்க்க என்ன செய்யணும், என்ன பண்ணுறதுங்களா. அவளுக்கு ரெவலேஷன், இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவள் என்ன கேட்குறான், அவளுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அது என்ன சட்டத்தின்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும். இன்றைக்கு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, பிள்ளையை வளர்ப்பதற்கு. ஆனால் இன்றைக்கி பரிதாபம் என்ன சொன்னால், இது அம்மா சொல்லும், இது அப்பா சொல்லும். அப்பா அடித்தா அம்மாவுக்கு ரொம்ப பார்த்துருக்கீங்களா, பிள்ளையை இந்த அடி அடிக்கிறீங்களா, அப்புறம் அம்மா போட்டு வெளுத்து வாங்கும். அப்பா கேட்பான், ஏன் பிள்ளையை அடிக்கிற,
நீங்கள் அடித்தா உங்களுக்கு நியாயம், ஆனால் அம்மா அப்பா அடித்தா உங்களுக்கு அது அநியாயமா? நிறைய பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம், பிள்ளைகளை அப்பா கண்டிக்கும் போது அம்மா பிள்ளையை கண்டிக்கணும், இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துருக்கணும். அம்மா பிள்ளையை கண்டிக்கும் போது அப்பா உள்ள நுழையக்கூடாது. என்ன பண்ணணும்? பொறுமையாக இருந்து அப்புறம் அம்மாவிட்டு சொல்லலாம், இதுக்கெல்லாம் என் போய் அடித்த சரி அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்திலே உள்ள நுழைஞ்சா பிள்ளை என்ன ஆகும்? பிள்ளையை வளர்ப்பதற்கு இன்றைக்கி 2 பேரும் ஒன்றாக இணைந்தால்தான், 2 பேரும் இணைந்தால் அது பிள்ளை ஒழுங்காக வளரும். அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். சமைப்பதற்கு 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் சமைப்பதற்குன்னு சொல்கிறார் பாருங்களேன். என்ன பண்ணோம்? நாங்கள் சமைக்கணும். ஆனால் சமைச்சது 2 பேரும் இல்லை. 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனோவா தான் சமைச்சு கொண்டு வர்றாரு. சொன்னது என்ன? நாங்கள் சமைக்கணும். 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனோவா தான் அதை கொண்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவோட அப்பா நல்லா சமையல் பண்ணுவார்னு அர்த்தம். சரியா? ஆனால் தான் இந்த அம்மாக்கள் நிறைய பேர் அப்பாவை கிச்சனுக்குள்ளே விடுறதில்ல. விட்டா இருக்கிற மரியாதை வீட்டில் காணாமல் போயிடும் அம்மாவுக்கு. பையன் அப்புறம் சொல்லுவான், அம்மா நீங்கள் தோசை விடாதீங்க, அப்பாட்ட சொல்லுங்கள். ஏன்னா அப்பா ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஒன்றா ஊற்றி வரல தோசையில். அம்மா அப்படி அப்படியே தண்ணியே ஊற்றி கொடுத்து அப்படியே எடுத்து கொடுத்துடல பாடி வேக்காட்டில். அப்பா நான் என்ன பண்ணுவார்? அம்மா 1 மாதம் செலவு பண்ணுறத ஒரே வாரத்தில் செலவு பண்ணி முடிச்சுட்டு வரப்பா. அப்புறம் ஏன் ருசி இல்லாமல் இருக்கும்? அப்படிங்க என்ன பண்ணுறா? அந்த நாங்கள் என்று சொல்லும்போது சமைப்பதில் ஒன்றா இருக்கு பாருங்களா. ஆனால் சமைக்கிறது யார்? மனோவா தான் கொண்டு வரான். 3வது சுட்டி காட்டுகிறேன். 17ஆம் வசனத்தில் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு சொல்கிறான். நாங்கள் உங்களை கனப்படுத்த வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துவதில் கணவன் மனைவி இணைய வேண்டும். அடுத்தது முக்கியமானது 22ஆம் வசனம், நாம் சாவோம், சாகிறதுல கூட ஒன்றா இருப்போம்னு சொல்கிறான் பாருங்களேன். அதாவது ஒருவரோடு இணைந்திருப்பதற்கு 4 கருத்துக்கள். 1 தெளிவாக சொல்லுது, பிள்ளையை வளர்ப்பதற்கு அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும். அடுத்தது குடும்பத்தில் உணவு மிக முக்கியமான ஒன்று. சமைக்கிறது இருக்கிற என்ன நமக்கு தெரியும். ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திரத்தை விட்டு போன ஒரு சேட்டபுத்திரன் ஒருத்தன் இருக்கிறான். சரி, அவன் சேஷ்டபுத்திரத்தை விட்டான். ஏண்டா விட்ட? சிவப்பாக கூடு இருந்தது அப்படின்னா மிக அவசியமானது. உங்களை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த ரெபேக்கா இருக்குது, அற்புதமான ஆசாமி. அந்த அம்மாட்ட கேட்டார், ஏசாட்ட யாக்கோபு கேட்குறாரு, நீ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வான்றாரு. இதை மனைவி கேட்டாங்க. அவன் போன பிறகு யாக்கோபு கூப்பிட்டாங்க, நீ மந்தைக்கு போய் 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வா. இதை நிகழ்ச்சி நடக்கும்போது, யாராவது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஈசாக்கு முதிர் வயதாகி கண் தெரியாமல் இருக்குன்னு போட்டு தெரியுங்களா? ஏறக்குறைய 135 வயது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியலை, ஆனால் நாக்கு மங்களை பாருங்களேன். 35 வயசு என்ன 130 வயசு என்ன கேட்குது? வேட்டைக்கறி கேட்குது பாருங்களேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இருக்குது ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி இது சமைக்கிறதுல வேட்டைக்கறியாக மாற்றிட்டு பாருங்களேன். அப்படின்னா அவன் சமையலில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் பாருங்களேன். ஆட்டுக்கறியை எப்படி மாற்றுது? அவன் ருசி கண்டவன் என்ன பண்ணுறான்? ஆட்டுக்கறி வேண்டாம் வேட்டைக்கறி வேணும்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு தெரியும் தானே வித்தியாசம். ஆனால் இவளுடைய சமையல் என்ன பண்ணுது? ஆட்டுக்கறி வேட்டைக்கறியாக மாறுதில்ல. நம்ம ஆட்டுக்கறியை அடுப்பு கறியாக மாற்றினாரு. சரியா? இது ஈஸியாக மாற்றிடும் நம்ம ஆளுங்க. அப்படின்னா இவ்வளவு நல்ல சமைக்கிற ஒரு மனைவி சமைத்து கொடுத்தும் சமைக்க தெரியாத ஒரு காட்டுவாசி ஏசா அவங்ககிட்ட சமைச்சு கேட்குறான் பாருங்களேன் ஈசாக்கு. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமையல் பண்ணுற ஆள் இருந்தும் அவனுக்கு இன்னொரு சேஞ்ச் தேவைப்படுது பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு சமையல் ரொம்ப மிக முக்கியமானது, அடிப்படையான ஒன்று. அதுக்கு 2 பேரும் இணைந்திருப்பது அவசியம். 3வது கர்த்தரை கனப்படுத்துவதற்கு 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க, கணவன் ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருப்பான். வழக்கமாக நமக்கு சமுதாயத்தில் கணவன் இல்லை என்றால் அவங்கள விதவைன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு முறை நான் ஒரு அக்கா நல்ல பெரிய ஊழிய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறவங்க, அவனுடைய கணவன் மிக பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனியில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர். மீட்டிங் முடிஞ்சவோ சொன்னாங்க, தம்பி நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் விட்டோன்னாங்க. நமக்கு சோஷியல் விடோ தெரியும். கணவன் இறந்தால் விதவை, கணவனால் தள்ளிவிடப்பட்டால் அவள் வாழா விட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் கணவன் இருந்தும்
அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரலன்னா அவங்க நம்ம தனியாக தானே ஜெபம் பண்ணுவாங்க. அது சொல்கிறாங்க, நான் ஒரு ஆவிக்குரிய விதவை, ஆலயத்துக்கு சண்டே போகிறேன், கிறிஸ்தவ குடும்பம் தான், அவர் கணவனும் கிறிஸ்தவன் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெரிய கார், பெரிய வசதி படைத்த இடம், சர்ச்சில் கொண்டு காரில் என்னை விட்டு போயிடுவார். எங்கள் கிளப்பில் இவ்வளோ போயிட்டுலாம் அப்புறம் திருப்பி வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். நான் ஒரு ஆவிக்குரிய விதவை. கர்த்தரை கனப்படுத்துவதற்கு 2 பேரும் இணைந்திருப்பார். அதுதான் கர்த்தர் இணைத்தார், அதை பிரிக்கக்கூடாது. அதை விட முக்கியம், மிக அவசியமானது, அன்டு டெத், மரணம் வரைக்கும். நியாயவிதிகள் 13:22 அவன் சொல்லுகிறான், நாம் 2 பேரும் சாவோம் என்று சொல்லுகிறான். கர்த்தரை பார்த்துட்டோம், நம்ம செத்து போயிடுவோம், மரிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. 4வதாக கொண்டே சுட்டி காட்டுகிறேன், அவங்கள்ட்ட இருந்த ஒன்று ஷேரிங் ஒன்னானது. ஒருவருடைய கருத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற தன்மை அவங்கள்ட்ட இருந்தது. மிக நல்ல உதாரணம் இதற்கு இவங்க 2 பேரும். தேவதூதன் வருகிறான், மனவோட மனைவிட்ட பேசுகிறான், அவன் போயிட்டான். அவன் போன பிறகு கணவன்ட்ட மனைவி சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்தார் இப்படிலாம் சொன்னார். அவன் சொல்லுகிறான், அடுத்த முறை வரும்போது நீ சொல்லு, நான் அவர்கிட்ட பார்க்கணும். அடுத்த முறை அவர் வந்து அந்த பெண்ணை தான் சந்திக்கிறாரு, இவனை சந்திக்க மாட்டேங்கிறா பாருங்களேன். இவன் தான் ஓடி போய் என்ன பண்ணுறா, இதோ அன்னைக்கு சொன்னேனே அவர் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டு வர யார், இவன் தான். மிக அவசியமானது. இந்த பெண்ணத்தை கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுங்களா, ஏவாள் செய்த தவிர அவங்க செய்யலை. தேவதூதனாக இருந்தாலும் அவங்க பேசலைல்ல, ஆனால் சர்ப்பம் பேசின போது தனியாக பேசினாங்கள்ல. யார் பேசியிருக்கணும், அன்றைக்கி ஆடாம் பேசி இருந்தால் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி வந்திருக்காதில்ல. ஆனால் யார் பேசுகிறாங்க, நம்ம பாட்டி பேசுனாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து பாருங்களேன். இவள்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒன்று சொல்வோன்னா ஷேரிங் ஒன்னானது. 2 முறை பெண்ணோடு தான் பேசுகிறாள். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த தூதன்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமான காரியம் அது. நம்முடைய பாட்டி ஏவாள் செய்த தவறு அதுதான். கூட இருந்து ஆடாமை விட்டு விட்டு யார்கிட்ட பேசுகிறாங்க, சாத்தாண்டான இப்போ பாம்புகிட்ட பேசுகிறாங்கல்ல, அதுதானே வீழ்ச்சிக்கு காரணம், அதுதானே வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமாக போச்சு. அப்படின்னா இது அந்த ஷேரிங் ஒன்னானது. இன்னும் ஒன்று சுட்டி காட்டுகிறேன், இந்த மதர் மேரி ஜோசப், அது மரியன்னையும் யோசிப்பு, இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா மரியன்னைக்கு கிடைத்தது தரிசனம். அந்தம்மா கன்னிகையாக இருக்கும்போது தேவதூதன் வருகிறான், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறான், குழந்தையை பற்றி எல்லாம் பேசுகிறான். அவங்க தரிசனம் பெற்றவர்கள். ஆனால் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு யோசேப்பிட்ட தூதன் கனவுல தான் பேசுகிறான், தரிசனம் அல்ல. மரியாளுக்கு கிடைத்தது தரிசனம், யோசேப்பு கிடைத்தது கனவு. ஆனால் அது மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ளிவிடக்கூடாது. அடுத்தது குழந்தை எடுத்து எகிப்துக்கு போன்னு சொல்கிறா தெரியுங்களா, ராத்திரி ஓடி போகிறான்ல. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நான் தரிசனம் பெற்றவன், நீ கனவு பெற்றவன். பைபிளில் ஒரு பொருள் தரிசனம் மாறாது. கனவுகள் வேணால் ஒருவேளை தவறாக போகலான்னு வேலைன்னு சொல்லுது. தொல்லையும் தெரிச்சால கனவு பிறக்கும், அநேக கனவு மாயை என்றே பசங்க சொல்கிறாரு. ஆனால் தரிசனம் அப்படி அல்ல. இவங்களுக்கு கிடைச்சது தரிசனம், அவருக்கு கிடைத்தது கொஞ்சம் குறைவான ஒரு வெளிப்பாடு. அவர் சொல்கிறாரு, தூதன் சொன்னால் வா போகலாம். ஓ உங்கள்கிட்ட எனக்கு தரிசனமானார்ல, எங்கிட்ட சொல்லணும்னு அவர் சொல்லவே இல்லைல்ல. எகிப்தில் இருக்கும்போது மறுபடியும் தூதன் அவருக்கு தான் தரிசனம் ஆகிறான், பிள்ளை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறான். வர்றாங்கல்ல, எந்த கஷ்டம்லாம் புறப்பட்டு வரா பாருங்களேன். வரும்போது நீ கலிலேயாவுக்கு போயிடு, கடற்கரை ஓரமாக போயிடு, இங்கே வராதுன்னு சொல்லி நடத்தும் போது கூட தூதன் யோசைப்படுத்தான் பேசினானே தவிர மரியன்கிட்ட பேசலையே. அப்படின்னு என்ன தெரியுங்களா, இந்த ஷேரிங் ஒன் அனதர் என்றால் ஒருவர் சொல்கிறத மற்றவங்க நம்புகிறாங்க பாருங்களேன். இந்த கணவனுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஊரில் போகிற யார் சொன்னாலும் நம்புவான், வீட்டில் உள்ள சொன்னால் நம்ப மாட்டான். ஊரில் போகிற யார் சொன்னாலும் சரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இப்படி அப்படியா ஐயோ உடனே ஏற்றுக்கும் அந்த அம்மாமார். கணவனும் அப்படி தான். ஆனால் வீட்டுக்காரன் சொல்கிறாங்களா, யார் சொன்னா உங்களுக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி வந்தது, இந்த டீட்டெயிலெலாம் கேட்குற ஆள் வீட்டில் தான் கேட்கும். ஏன்னா வெளியே கேட்டேன்னா அவன் மூஞ்சி திருப்பி விட்டு போயிடுவான்ல. வெளியே சொல்ல போயிட்டு எப்படி தெரியும் உனக்கு, யார் சொன்னா கேட்டால் வாங்கி ஒரு அறை விட்டு திருப்பிடுவான்ல முகம். வீட்டில் உள்ளனா ஒரு அப்பாவி உட்காந்து, ஒரு அப்பாவி அம்மா உட்காந்துருக்கோம், என்ன பண்ணலாம், நிறைய துணை கேள்வி போடலாம். எப்படி தெரியும், யார் சொன்னாங்க, எனக்கு அப்படி இல்லை சொன்னாங்க, அது இப்படி இல்லை, சும்மா கடை விடாதீங்க, இதெல்லாம் யார்கிட்ட தான் பேச முடியும். இவங்க இப்படி பேசல பாருங்களேன். ஷேரிங் ஒன்னாத. கடைசியாக ஒன்று சொல்லி நாம் ஜெபிப்போம். என்கரேஜிங் ஒன்னானது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற அனுபவம்.
அவர் சொல்லிட்டாரு நம்ம சாகவே சாவோன்ட்டார். யார்? மனோவா. இந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம கொல்லுவராக இருந்தால் கர்த்தர் நம்மகிட்ட இவ்வளோ பேசுவாரா? நாம் செலுத்தின பலி அவர் ஏற்றுக்கொள்வாரா? இவ்வளவு செய்திருக்கும் போது நம்ம எப்படி அவர் கொண்டு விடுவார்? எப்படி என்கரேஜ் பண்ணுறான் பாருங்களேன். ஒன்று தெரியுங்களா, உலகமே ஒரு ஆணையோ பெண், ஒரு கணவனோ மனைவியோ எதிர்த்து நின்றாலும் அவன் கணவன் மனைவி கூட இருந்தால் அவங்க உலகத்தையே சந்திப்பாங்க. ஆனால் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் உலகமே கூட நின்னா கூட அவன் தோற்று போயிடுவான். இதுதான் ஒரு குடும்பத்தை கற்றுக்கொள்ள மிக அவசியமானது. ஒரு கணவன் ஒரு மனைவி கூட யோசித்து பாருங்களேன். 20 வருஷம் ரெபேக்காவுக்கு குழந்தை இல்லைல்ல, நம்ம அழுதாங்கன்னு ஒரு முறை கூட பைபிளில் போடலை பாருங்களேன். ஒரு முறை ஈசாக்கை தொல்லை பண்ணாங்கன்னு போடலை. ஏன் தெரியுங்களா? ஈசாக்கு என்னோட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவருக்கு ஆகார் வருவா, அப்புறம் கேத்தூரால் வருவா, அப்புறம் மறுமனைவிகள் வருவாங்க. யாக்கோபு ராகேலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்களுக்கு இருக்கிறாங்க, முன்னாடி அக்கா இருக்கிறாங்க, பின்னாடி 2 வேலைக்காரி இருக்கிறா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இவளுக்கு ஒன்று தெரியும், என் கணவனுக்கு நான் மாத்திரம்தான். அவளுக்கு என்ன பண்ண முடியுது தெரியுங்களா? அவனை மூத்துக்குனூறு நம்ப முடியுது பாருங்களேன். ஆனால் தான் என்ன பண்ணுறா தெரியுங்களா? அவனை என்கரேஜ் பண்ணுறா பாருங்களேன். ஒரு கணவன் இன்னைக்கு ஒரு சாதனையாளராக இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அவனை ஊக்குவிக்கின்ற ஒரு மனைவி இருப்பாங்க. நிறைய கிருபை பெற்றவர்கள், நிறைய தாளந்துகளை பெற்றவங்க இன்றைக்கி எழுந்து பிரகாசிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே பின்னாடி நிற்கிறவங்க காற்றை பிடிங்கி விடுங்கிற ஆள். இந்த பிரசங்கம் பண்ணுறா தெரியுங்களா, நிறைய ஊழியக்காரர்கள் பேசிட்டு அப்படி புல்பெட்டு ஓடி இறங்குனா ஜனங்கள் ஓடி வரும். பாஸ்டர், கர்த்தர் என்கிட்ட தான் பேசினா பாஸ்டர் எப்படி உங்களுக்கு இந்த வசனம் கிடைச்சது? இன்னைக்கு காலையில் இதுதான் பாஸ்டர் நான் படித்தேன். அப்படியே அந்த வசனம் சொல்லிட்டீங்க பாஸ்டர், நேற்றுக்கு இப்படி தான் நடந்தது, இப்படி தான் பாஸ்டர். பார்த்தீங்கன்னா ஒரு மிதப்பில் போவார் பாருங்களேன். வீட்டுக்கு போனோன்னா, உனக்கு இதை விட்டால் வேறு பிரசங்கமே கிடையாது, டொம்முன்னு அடிக்கிற ஆள் வீட்டில் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா இதுதான் எல்லா கூட்டத்துலையும் கூட உட்காந்துருக்குல்ல. இவன் இங்கே வந்தால் அடுத்தது இங்கே தான் வருவான்னு அதுக்கு தெரியும்ல. மற்றவனுக்கு ஒரு புதுசாக தெரிகிறதெல்லாம் இவங்களுக்கு என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப பழசாக தெரியும். இந்த ஆள் ஆதாமகப்பட்டவரில் ஆரம்பித்தான்னா ஆவியும் மனவாட்டியும் வாரன்னு முடிப்பாயா அந்த ஆள். இது இந்த ஆளுக்கு பொழைப்பு தெரியும்ல. ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய பாஸ்டர், மறைந்த பாஸ்டர் பாரதிதாசன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தெய்வ மனிதன். அந்த தெய்வ மனிதனை பற்றி ஒரு முறை பால் டானியல் டைம் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஐயாவோட வெற்றிக்கு காரணம் யாருன்னா அம்மா. இப்படி ஒரு மனைவி ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைத்தால் எந்த ஊழியக்காரனும் உங்கள் பாஸ்டர் மாதிரி மாறுவான்னு சொன்னாங்க. 100% உண்மை. அண்ணன் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்கள் பாஸ்டர்மா ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டர் வீட்டு கூட்டத்தில் எல்லா இடங்களையும் பேசுவார். அவர் பேசும்போது முதல் ஆள் பாஸ்டர்மா தான் உட்காந்துருக்கோம். இவர் கேட்குற கேள்விக்கு அதான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா அது 100 முறை ஏற்கனவே கேட்டிருக்கோம் அந்த மெசேஜை. ஆனாலும் இப்போ நான் புதுசாக கேட்குற மாதிரி உட்காந்து கேட்பாங்க பாருங்களேன். எனக்கு அது பயங்கர ஆச்சரியம். எப்படிப்பா அந்த அம்மாவுக்கு இப்படி முடியுது? நம்மளால் பாருங்களேன், இவன் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிளை திருப்பி சொன்னான்னு வச்சுங்களேன், இது அப்படி ஒரு பார்வை பார்க்கும், பக்கத்தில் இடிக்கும். இந்த ஆளுக்கு இதை விட்டால் வேறு கடையே தெரியாதியா, அவன் அங்கேயே காலி ஆகிடுவான். அவன் அதுக்கப்புறம் அவனுக்கு பேச முடியாது, அவன் ஆவி அப்போயே காணாமல் போயிடும். என்கரேஜிங் வேணானது. இந்த மனோவாவுடைய மனைவிட்டு கட்டின பாடம் என்ன தெரியுங்களா? ஒருவரை உற்சாகப்படுத்துவது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 25 வசனங்கள். அந்த வசனங்களில் ஒரு இருள் நிறைந்த தேசத்தையும் பார்க்கிறோம், ஒரு வெளிச்சமில்லாத ஒரு குடும்பத்தையும் பார்க்கிறோம். தேசத்தின் இருளுக்கு காரணம் பெலிஸ்தியன். வீட்டில் ஒளி இல்லாமல் போவதற்கு காரணம் குழந்தை இல்லை. அங்கே மனோவாவுடைய மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளை பிறந்தபோது அதற்கு அந்த தாய் சிம்சோன் என்று பெயர் வைக்கிறாள். சூரியனை போன்றவன், சன் லைக், சூரியனை போன்றவன். இந்த சூரியனை போன்றவனை குறித்து அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறவர்கள். கணவன் மனைவி எங்கே ஒருவர் கனப்படுத்துகிறார்களோ அந்த குடும்பம் ஒளி உள்ள குடும்பமாய், தேசத்துக்கு ஒளியை கொண்டு போகிற குடும்பமாய் கர்த்தரால் நிச்சயமாக மாற்றப்பட முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை ஒருவர் சங்கடப்படுத்தாத, ஒருவர் துன்பப்படுத்தாத ஒரு குடும்பம். ரெண்டாவதாக அவரவர் வேலையை அவங்கவுங்க சேர குடும்பம், அடுத்தவங்க வேலையில் நுழையாத ஒரு குடும்பம்.
கணவனுடைய கடமை கணவன் செய்யட்டும், மனைவியுடைய கடமையை செய்யட்டும், அப்பாவுடைய கடமை அப்பா செய்யட்டும், அம்மா செய்கிற வேலையை அம்மா செய்யட்டும். ஒருவருடைய போர்ட்ஃபோலியோவில் இனத்தை நுழைந்து துன்பத்தை உண்டாக்கக்கூடாது. மூன்றாவதாக, ஒருவருடைய இணைந்தவர்கள். தேவதூதனே அவனை நீ என்று சொல்லி தனிமைப்படுத்தி பேசுகிறான். ஆனால் அவங்க பேசும்போது நாம் என்று தான் பேசுகிறாங்க. அவங்க ஒருபோதும் தங்களை பிரித்து பார்க்கவில்லை. நான்காவதாக, ஒருவருடைய அனுபவத்தை கருத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறவர்கள். தூதன் பெண்ணோடு பேசினால் அவள் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை, தன்னை மேம்பு பாராட்டவில்லை, கனவு நோக்கி ஓடி போய் அதை சொல்கிறாங்க பாருங்க. தூதன் வந்தான், இப்படி பேசினான், இப்படி நடந்தது அப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். கடைசியாக ஒன்று சொன்னேன், என்கரேஜிங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது. இது அவங்க 2 பேர்கிட்ட இருந்தது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒரு ஒளியுள்ள குடும்பமாய், எங்கள் குடும்பங்கள் தேசத்துக்கு ஒளியை கொண்டு போகிற குடும்பங்களாக இருக்க தேவனை கிருபை பாராட்டுவீராக. மனோவாவையுடைய மனைவியை குறித்து நாங்கள் இதனால் கவனிப்பதற்கு தேவர் கொடுத்த நல்ல நேரத்துக்காய், நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்களுக்குள்ளே எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ராஜாவே, ஒளி நிறைந்த குடும்பமாய், சூரியனை போன்ற அனுபவம் உள்ள பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவரை கிருபை பாராட்டும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு கனவு மனைவிக்குள்ளே இருந்த அற்புதமான 5 அனுபவங்களும் எங்களுக்குள்ளும் இருக்க தேவரை கிருபை பாராட்டு